கேன்சர் மாதிரி எந்த விதமான டிசீஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நியூரான்ஸுடைய செயல்திறனில் உள்ள குறைபாடு, இந்த செயல்திறன் குறைபாடு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பேரு டிசீஸ் கிடையாது, டிசார்டர். லைஃப் லாங் டிராவல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டிசபிலிட்டி அண்ட் டிசார்டர். ஸோ இந்த டிசார்டரை கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வேர்ட் அண்ட் விச் இஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் விச் இஸ் இம்பாசிபிள். மில்க், சாக்லேட், வீட், இந்த 3 ப்ராடக்ட் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இந்த ப்ராடக்ட்ஸை எடுக்கும்போது பிரெயின் வந்து ட்ரிகர் ஆகி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இப்போ வந்துட்டு இது ஏன் வருது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டீங்க. இதை கியூர் பண்ண முடியுமா? ஓகே, see, எல்லா பேரண்ட்டுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகே எனக்கு ஆட்டிசம், என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய டாக்டரை பார்த்துருப்பீங்க, நிறைய தெரபிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு உங்களால் இதை கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னோட பதில், பேசிக்காக நம்ம டீல் பண்ணுறது ஒரு நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கனில் இருக்கக்கூடிய பிரெயின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஒரு செல். அந்த பிரெயின் செல்லுக்கு பேர் நியூரான்ஸ். ஸோ அந்த நியூரான்ஸில் எந்த விதமான டிசீஸ், கேன்சர் மாதிரி எந்த விதமான டிசீஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நியூரான்ஸுடைய செயல்திறனில் உள்ள குறைபாடு, இந்த செயல்திறன் குறைபாடு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பேர் டிசீஸ் கிடையாது, டிசார்டர். டிசீஸாக இருந்தால், பெத்தலாஜிக்கல் கண்டிஷனாக இருந்தால் நம்ம கியூர் பண்ணலாம். சர்ஜிக்கல் கண்டிஷனாக இருந்தால் நம்ம சர்ஜரி பண்ணலாம். பட் இது எதுவுமே கிடையாது, இது ஒரு சின்ன டிசார்டர். ஆனால் லைஃப் லாங் டிராவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டிசபிலிட்டி அண்ட் டிசார்டர். ஸோ இந்த டிசார்டரை கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வேர்ட் அண்ட் விச் இஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் விச் இஸ் இம்பாசிபிள். லாஜிக்காகவே அந்த கொஸ்டின் தப்பு. ஒரு பிபியை கியூர் பண்ண முடியுமா, சுகரை கியூர் பண்ண முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள், பிகாஸ் இட் இஸ் எ டிசார்டர், லைஃப் ஸ்டைல் டிசார்டர். நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றினா மட்டும்தான் அந்த டிசார்டர்லேருந்து வெளியில் வர முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஆட்டிசம் கியூர் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் இட் இஸ் நாட் அ டிசீஸ். ஒன்று, இந்த டிசார்டரை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஒரு டிசார்டர் இருக்கு, இந்த டிசார்டர் லைஃப் டைம் ஃபுல்லாகவே இருக்கும், இதனுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அர்லியாக இன்டர்வென்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம நாளை கடத்தக்கூடாது, அர்லியாக இன்டர்வென்ஷன் பண்ணணும். அந்த அர்லி இன்டர்வென்ஷன் பாசிபிளே பார்த்தீங்கன்னா 18 மாதத்துலேருந்து 24 மாதம் தான் தெரிய ஆரம்பிக்கும். பிறந்ததுலேருந்து தன்னுடைய குழந்தை நார்மல்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு வந்து ஆட்டிசம்னு சொல்லும்போது உங்களால் அக்செப்டன்ஸே வராது. ஈவன் எனக்கே கூட அந்த அக்செப்டன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு 3 to 4 இயர்ஸில் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அர்லியாக இன்டர்வென்ட் பண்ணுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ரெஸ்கியூ யுவர் சைல்டு. உங்கள் சைல்டு நார்மலாக கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் early intervention, underline. Second, early intervent பண்ணிட்டீங்க. அடுத்தது, you need to definitely உங்கள் ஃபேமிலி டாக்டரை பாருங்க, நியூராலஜிஸ்ட்டை பாருங்க, சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்க, தெரபிஸ்ட்டை பாருங்க, அவங்களுடைய ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. கூகுள், ஏஐல நீங்களும் கிராஸ் வேலிடேட் பண்ணுங்க. பிகாஸ் ஓவர் நைட் மேஜிக் எதுலேயுமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அதுக்கான புரிதல் கொண்டு வாங்க. ஸோ அந்த புரிதல்ன்றது என்னன்னா, இந்த டிசார்டர் அதிகமாகாமல் அரெஸ்ட் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரத்தை நம்ம அரெஸ்ட் பண்ண இம்ப்ரூவ் பண்ணணும்னா பேரண்டல் கேர் ஃபர்ஸ்ட் early இன்டர்வென்ஷன், செகண்ட் பேரண்டல் கேர். இந்த பேரண்டல் கேரில் ரோல் ஆஃப் அ மதர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது தெரப்பி. தெரப்பி டெஃபினட்டாக நம்ம இன்டர்வென்ட் பண்ணணும். அதை தாண்டி 2 ஆப்ஷன் ரூல்ட் அவுட். பிரெயின்ன்றதுடைய அந்த ஆர்கனை நம்மளால டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, சர்ஜிக்கல் இன்டர்வென்ட் பண்ண முடியாது. ட்ரீட் பண்ண முடியும், treatable. Autism is treatable, and with homeopathy I could able to show some improvement, at least 10 to 20% improvement in 90 days. So என்னுடைய ஹோமியோபதி அப்ரோச்சில் வாட் ஐ டூ இஸ், அந்த ஹைபாக்சியான்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அல்லது ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் விச் கேன் பி அப்ளைடு ஃபார் ஆட்டிஸ்டிக் விச்சை ட்ரை பண்ணும்போது ஒரு 90 டேஸில்
உறுதியாக ஒரு சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஆட்டிசம் cannot be cured. இட் இஸ் அ லைஃப் லாங் டிஸார்டர். ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். 18 இயர்ஸுக்குள்ளே அதை பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஏன்னா பிகாஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சான் டென்ட்ரைட்டில் இருக்கிற இம்பேலன்ஸ் தான் நம்ம அந்த கனெக்டிவிட்டியில் வர இம்பேலன்ஸ் 3 to 5 அதுதான் கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த பீரியடில் தான் வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 18 இயர்ஸ் வரைக்கும் இது இந்த நியூரானுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ 18 இயர்ஸுக்குள்ளே நம்ம அட்ரஸ் பண்ணும்போது பேரண்டல் கேர் தெரப்பி அண்ட் மெடிசன் கொடுக்கும்போது பெட்டராக இருக்கும். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் மெடிசன் கொடுத்து இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது கூட வேறு ஏதாவது தெரப்பி நான் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆட்டிசம் குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 டேஸில் ட்ரீட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலாங் வித் ஹோமியோபதி மெடிசன் இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு சொல்லுவோம், HBOT சொல்லுவோம். ஸோ பேசிக்காகவே நம்ம உடம்பு வந்து ஒரு பில்டிங் மாதிரி. நம்ம எப்படி ஒரு பில்டிங் வந்து வால்ஸால் செஞ்சு அந்த வால்ஸ் வந்து பிரிக்கால் செய்தோ அதே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கடவுள் நம்மளோட உடம்பை படைச்சிருக்கிறாரு. அந்த பிரிக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து செல்ஸ் ஆர் பிரிக்ஸ் ஆஃப் த வால்ஸ் ஆர் டிஷ்யூஸ் அண்ட் பில்டிங் இஸ் அன் ஆர்கன். சரிங்களா? ஸோ இந்த பிரெயினுக்கு ஆர்கனுக்கு தேவையான அந்த பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் தான் செல். அந்த செல்லுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க இந்த ரூமில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ஒரு 20% ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் 80% இருக்குது. நான் சுவாசிக்கும் போது அது குறைய ஆரம்பிச்சிடும். உள்ளே போய் கடைசியாக எல்லா ஆர்கனுக்கும் போகும்போது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் லைஃப்பில் 2 அக்கேஷனில் நம்மளை அறியாமல் இந்த ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது. 2 அக்கேஷன். ஒன்று வந்து ஃப்ளைட் மேலே போகும்போது கீழே இறங்கும்போது கேபின் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஆக்சிஜன் எடுக்கும்போது நிறைய சேச்சுரேஷன் கிடச்சி பிரெயினுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். 2வது ஸ்கூபா டைவ்னு சொல்லுவோம். பூமிக்கு கீழே ஒரு 20 ஃபீட்டு கீழே போட்டோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையும் போது அங்கேயும் நம்ம ஆக்சிஜன் எடுக்கும்போது டெலிவரி நல்லா கிடைக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம ஸ்கூபா டைவ் பண்ண முடியுமா? ஒரு ஆட்டிசம் குழந்தைய ஸ்கூபா டைவ் பண்ண முடியுமா? இல்லை ஃப்ளைட்டில் லேண்டிங் டேக் ஆஃப் மட்டும் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் சேம்பர். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டில் அரிசி வேக வைப்போம் சாதாரணமாக ஒரு தண்ணியில், அதே ப்ரெஷர் குக்கரில் வேக வைப்போம். ப்ரெஷர் குக்கர் தான் குயிக்காக நடக்கும். ஏன்னா அந்த சேம்பருக்குள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, சீக்கிரம் பாயில் ஆகுது, சேச்சுரேஷன் கிடைக்குது. அதே மாதிரி ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் சேம்பருக்குள்ள ஒரு குழந்தைய உட்கார வைக்கும்போது அந்த சேம்பரோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை பண்ணும்போது பிரெயின் மட்டும் இல்லை, பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கனுக்குமே ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் இன்னொரு மெசேஜையும் சொல்கிறேன். ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன்ஸ் உள்ள எல்லா குழந்தைங்களுமே ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி எடுக்கும்போது டெஃபினட்டாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஹைப்பர் பேரிக் சேம்பரில் உட்காரும்போது பேரண்ட் உட்காராம கிராண்ட் பேரண்ட்டை கூட உட்கார வைங்க. பிகாஸ் வயசானவங்க எல்லாருக்குமே எல்லா ஆர்கன்ஸுக்குமே ஆக்சிஜன் தேவை. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஓல்டன் டேஸ் ஹிமாலயாஸில் எங்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை நிறைய இருக்கோ அவங்களுக்கான லாங்கிவிட்டின்னு சொல்லுவாங்க, லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியாக ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் ரொம்ப காஸ்ட்லி. இது பர் டேவே இந்தியாவில் வந்து 5,000 சார்ஜ் பண்ணுறாங்க, அப்ராட்லாம் ரொம்ப 20,000 to 30,000 பர் டேவே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் பேர் பண்ணும்போது ஒரு கிராண்ட் பேரண்ட்டை கூட உட்கார வைக்கும்போது அந்த கிராண்ட் பேரண்ட்டுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும்போது டெஃபினட்டாக நம்ம சேல்ஸில் சொல்லுவாங்க இல்லையா 1+1 ஆஃபர், அந்த மாதிரி அந்த எக்ஸ்பென்ஸ் குறையுது. ப்ளஸ் இது ஒரு பார்ட் ஆஃப் தெரப்பி. டெஃபினட்டாக ஆட்டிசம் குழந்தைக்கு இந்த ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் மூலமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதையும் நான் விட்னஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ப்ரோட்டோகால் படி ஐ ஸ்டார்ட் கிவிங் ஹோமியோபதி மெடிசன் ஃபார் மினிமம் பீரியட் ஆஃப் 3 to 6 months. ஆஃப்டர் 6 months or 1 year, பிகாஸ் ஆரம்பத்தில் யாருக்குமே நம்பிக்கை வராது. ஒன்ஸ் இஃப் தே ஸ்டார்ட் விட்னஸிங் த இம்ப்ரூவ்மெண்ட், தென் ஐ வில் ஆஸ்க் them to go for a ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் அலாங் வித் ஹோமியோபதி. ஆடட் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. இப்போ ஆடட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னீங்க, இதே மாதிரி வேற ஏதாவது டிப்ஸ் நீங்க ஒரு மதருக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, எல்லா பேரண்ட்டுக்குமே ஆட்டிசம் பேரண்ட்டுக்கு நான் சொல்ற பேசிக் கைட்லைன்ஸ் என்னன்னா, டயட், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் த பிரெயின் ஆஃப் த சைல்டு. ஸோ எப்பெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ட்ரபிள் வருதோ, அதாவது மில்க், சாக்லேட், வீட், இந்த 3 ப்ராடக்ட் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இந்த ப்ராடக்ட்ஸை எடுக்கும்போது பிரெயின் வந்து ட்ரிகர் ஆகி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ டெஃபினட்டாக
பிரெயின் ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா நம்மளோட டயட்டில் மில்க் இன் எனி ஃபார்ம், சாக்லேட் இன் எனி ஃபார்ம், வீட் இன் எனி ஃபார்ம், இந்த 3 ப்ராடக்ட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக எல்லா பேரண்ட்டுக்கும் பெனிஃபிட் வரும். ஆனால் லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, சத்து என்ன கிடைக்கும், வேற என்னன்றது வருவாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிளியராக ப்ரூவ் பண்ணியிருக்குது. மில்க், சாக்லேட், வீட் இந்த 3 ப்ராடக்டை குறைக்கும் போது டெஃபினட்டாக ஒரு குழந்தைக்கு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சரில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வெதர் யூ ஆர் டேக்கிங் ஹோமியோபதி ஆர் நாட், இட் இஸ் நோ வே கனெக்டட் வித் ஹோமியோபதி. இட் இஸ் அ டேக் அவே மெசேஜ் ஃப்ரம் திஸ் வீடியோ. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ உங்களை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, பேசிக்காக என்னுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே ஐ நீட் டு டிஸ்கஸ் வித் அ மதர். 60 minutes மதரோடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் த மதர் டு டயக்னோஸ் ஆட்டிசம் and to make them to understand why your kid is become autism. உங்க குழந்தைக்கு எதனால ஆட்டிசம் வந்தது, உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஒரு பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும்னா ஒரு அம்மாக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். ஸ்பெண்ட் யுவர் 60 minutes டைம். நேர்ல வரணும்னு கூட அவசியம் இல்லை. அதாவது இந்தியாக்குள்ள இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் நேரில் வாங்க. இன்கேஸ் உங்களால் வர முடியல, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ட்ராவல் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்ததுன்னா ஆன்லைனில் ஜூம் கன்சல்டேஷன் மூலமாக வித்தின் 40 minutes. ஸோ என்ன நீங்கள் கூகுளில் டாக்டர் விஜய்ஸ் ஆட்டிசம் கிளினிக்னு போட்டாலே என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதையும் தாண்டி என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாக்கா என்னோட செக்ரட்டரி காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜூம் லிங்க் மூலமாக உங்களை கோஆர்டினேட் பண்ணி ஜஸ்ட் ஸ்பெண்ட் 40 minutes. ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன்ஸ் ஒன்லி ஐ கோ வித் கன்சல்டேஷன் 40 minutes. அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 1 year to 3 years அவங்க என்ன பண்ணணும், ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ மதர் தெரப்பி என்ன பண்ணணும், ப்ரோட்டோகால்ஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் இருக்குது, அது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணுவேன். தட் இஸ் பாசிபிள் ஒன்லி ஆஃப்டர் கன்சல்டேஷன் டைம் ஆஃப் 40 minutes, ஐதர் இன் பர்சன் ஆர் த்ரூ ஜூம் கன்சல்டேஷன். தேங்க்யூ டாக்டர், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ. ஐ ஷுட் அப்ரிஷியேட் ராணி ஆன்லைன். ஏன்னா பிகாஸ் இந்த விஷயங்களை நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு நேரில் சொல்லும்போது அல்லது சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் ஒரு குரூப்பில் ஒரு மெடிக்கலாக நாங்கள் ஷேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில், பர்டிகுலராக ராணி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நிறைய ஆட்டிசம் பேரண்ட்டுக்கு ரீச் ஆகுது, பொதுமக்களுக்கும் ரீச் ஆகுது. ஸோ இந்த நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நெய்பர்ஹுட்ஸ், உங்கள் ஃபேமிலிலேயோ அல்லது உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ ஆட்டிசம் ரிலேட்டட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஆட்டிசம் ரிலேட்டட் கம்யூனிட்டிஸ்க்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ ஐ தேங்க் ராணி ஆன்லைன். தேங்க்யூ. ஒரு சிறிய முயற்சியினால் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை நன்மைப்படுத்த முடியும். ஹோமியோபதி மூலமாக ஆட்டிசத்தை கட்டுப்படுத்தலாம். 90 நாட்களுக்குள் மாற்றத்தை உணருங்கள். டாக்டர் விஜய்ஸ் ஆட்டிசம் கிளினிக், சென்னை.